எல்லாருக்குமே வணக்கம் நண்பர்களே. 60 செகண்ட்ல ஒரு கதை. மிக்ஸிக்கு ஒரு ஃபோன் வருது. முசாய் வந்து ஹோட்டல்ல இருக்கதாவும் அவங்களோட பர்ஸ் அவங்க வீட்ல வச்சுட்டதாவும் அதை மிக்ஸி எடுத்துட்டு வர சொல்றாங்க. சோ மிக்ஸி அதுக்கு போறாங்க. ஷின்சான் சீக்கிரம் வரணும்னு மிக்ஸி இந்த பக்கம் போனோடனே ஷின்சான் உள்ள வந்துறாரு. அண்ட் வீட்ல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இது நமக்கான டைம், நம்ம தான் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் ஃப்ரிட்ஜ் மேல ஏறி அவருக்கான ஜூஸ் எடுத்து குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுறாரு. அப்புறம் மசா வந்து ஷின்சானை விளையாடுறதுக்கு கூப்பிட்டாலும் ஷின்சான் நான் வரமாட்டேன், இப்பதான் நான் ரொம்ப ஃப்ரீ பேர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் உள்ள வந்து அவர் சாக்கோ சிப்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் போயிட்டு அவர் கண்ணாடியை பார்த்து திடீர்னு அவருக்கு மேக்கப் போட்டுட்டு அவர் ஒரு பொண்ணு மாதிரி ரெடி ஆயிடுறாரு. இந்த பக்கம் மிக்ஸி நான் பேங்க்குக்கு போறேன்னு போறாங்க. அங்க இருந்து ஷின்சானுக்கு ஃபோன் பண்றாங்க. ஷின்சான் ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஷின்சான் மசாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு. மசாவு தூங்கிட்டு இருந்தனால ஷின்சான் கிட்ட ஒழுங்கா பேசல. அதை நினைச்சு ஷின்சான் ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. ரொம்ப நேரம் ஐயோ அம்மா வரலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்ம வேணாம் சொல்லி நம்ம அம்மா அப்பா போயிட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மிக்ஸி ஷின்சானை பத்தி யோசிச்சு ஷின்சான் வந்துட்டேன் அப்படி சொல்லி உள்ள வந்தோடனே அம்மானு ஷின்சான் மிக்ஸி கிட்ட வராரு. அப்ப ஷின்சான் மூஞ்சில இருக்கிற மேக்கப் பார்த்து மிக்ஸி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. வீட்டையும் ரொம்ப கோபம் பண்ணி வச்சிருந்தாங்க. இதோட இந்த கதையை முடிஞ்சிச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். எல்லாருக்குமே வணக்கம் நண்பர்களே. 60 செகண்ட்ல ஒரு கதை. பிரின்சிபல் தான் அதுல சொல்றாரு. சம்மர் காலத்துல தான் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்றாங்க. ஷின்சானும் அவங்க ஃபேமிலியும் ஹாரியோட ஆபீஸ்ல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடியோ அவங்க ரீச் பண்றாங்க. ஆனா அந்த பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. ஒரு அடர்ந்த காடு. கீழே பார்த்தா ஒரே ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு தான் அவங்க போறாங்க. அது உள்ள போனோடனே எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்காங்க. அங்க நிறைய பொம்மைகளும் இருக்கு. அண்ட் மிக்ஸியா அங்க இருக்கிற ஜன்னலை திறக்கிறாங்க. அந்த பொம்மைகளை பார்த்தா ரொம்ப பழசாவும் ரொம்ப ஸ்கேரியாவும் இருக்கு. நெக்ஸ்ட் மிக்ஸியும் சமைக்க போறாங்க. அப்ப ஃப்ரிட்ஜ்ல நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அங்க பார்த்தா புட்டிங் தான் இருக்கு. அதையும் அவங்க சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. மிக்ஸி ரொம்ப சில்லுன்னு காத்துறதுன்னு பார்த்தா அங்க நிறைய பட்டாம்பூச்சிங்க வந்து நிற்கும். அதை பார்த்து மிக்ஸி ரொம்ப பயப்படுறாங்க. அண்ட் அந்த ஸ்கிரீனையும் மூடிடுறாங்க, ஏசியும் போடுறாங்க. அப்ப ஷின்சான் வந்து ஹிமாரி யார்கிட்ட தனியா பேசுறதை கவனிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரி சொல்லிட்டு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. அப்ப ஏசி ஆஃப் ஆயிடுது. ரொம்ப வேர்க்குது. அப்ப மிக்ஸி தான் எழுந்து பாக்குறாங்க. பக்கத்துல பார்த்தா அந்த பொம்மை இவங்க பக்கத்துல படுத்துட்டு இருக்கு. ரொம்ப பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹிமாவரியை தேடி பார்த்தோம். ஹிமாவரி மறுபடியும் அந்த ஜன பக்கத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஷின்சானை பார்த்தோன்னே அந்த பொம்மை ஸ்கிரீன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது. அதை ஷின்சான் பார்த்தோன்னே ரொம்ப பயமா இருக்குன்னு வராரு. திரும்ப வருவான். அந்த செவுத்துல எழுதிருக்கிறத மிக்ஸி பாக்குறாங்க சொல்லி திட்டுறாங்க. ஷின்சான் நான் இல்லன்னு சொல்றாரு. ஹாரிக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வருது. ஏன் அந்த ஹோட்டலுக்கு போல. வணக்கம் நண்பர்களே. அண்ட் 60 செகண்ட்ல உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இதுல பிரின்சிபல் ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு நாள் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருந்தா எப்படி இருக்கும்னு கேக்குறாரு. கசாமா டெஸ்ட் எழுதிட்டு வரேன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போறாரு. 1:44 அப்ப டைம். அவர் போயிட்டு டெஸ்ட் எழுதுறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அவர் வரும்போது ஷின்சானையும் பாக்குறாரு. அந்த விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டே இருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா திரும்பவும் 1:44 அவருக்கு அந்த நாள் ரிப்பீட் ஆகுது. இதை பத்தி அவங்க அம்மா கிட்ட கேட்டா அவங்க இப்பதான் நீ டெஸ்ட் எழுத போறேன் போன்றாங்க. அவர் மறுபடியும் அதே டெஸ்ட் தான், அதே பேப்பர் தான் எழுதுறாரு. அவருக்கு இந்த முறை ஈஸியா இருக்கு. ஏன்னா அவர் முன்னாடி எழுதுனா அதே பேப்பர் தான் மறுபடியும் வந்திருக்கு. மறுபடியும் அவர் வந்துட்டு இருக்கும்போது சாயந்தரம் ஷின்சானை பாக்குறாரு. இந்த மாதிரி இவருக்கு இந்த ஒவ்வொரு நாளும் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கறத ஷின்சான் கிட்ட சொல்றாரு. ஆனா ஷின்சான் அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவர் வீட்டுக்கும் போறாரு. ஆனா இந்த நாள் மறுபடியும் அவருக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. வீட்டுக்கு போய் பார்த்தா உடனே அவர் மறுபடியும் டெஸ்ட் எழுத சொல்றாங்க. அவரை போய் டெஸ்ட் எழுதுறாரு. மறுபடியும் வந்து பார்த்தா ஷின்சான் மறுபடியும் அவர் விளையாடியும் பாக்குறாரு. கசாமா மாதிரியே ஒருத்தர் ஓடுறத பாக்குறாரு. அண்ட் அவரை ஃபாலோவும் பண்றாரு. அதுதான் கோஸ்ட் கசாமா. கோஸ்ட் கசாமா ஃபர்ஸ்ட் போய் டோரை திறக்கவே அந்த நாள் மறுபடியும் அவருக்கு ரிப்பீட் ஆகுது. அந்த ரிப்பீட் ஆன நாள் முடிச்சிட்டு கோஸ்ட் கசாமாக்கு முன்னாடி இவர் போய் அந்த கதவை திறந்துறாரு. அதனால அவருக்கு இந்த நாள் ரிப்பீட் ஆறது நின்னுடுச்சு. இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. நன்றி.